பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சொல்லக்கூடாத வார்த்தைகளில் ரெண்டு பேரும் பேசி எதாவது பண்ணிட்டாங்க. ஏதோ வார்த்தைகள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்னது. அதை ஊடகங்கள் என்ன பண்ணீங்க, அங்கே சொத்து தகராறு மாதிரியும் ரெண்டு பேரும் தலைமாட்டில் வச்சுட்டு இந்த சொத்தை எனக்கு கொடு, இந்த சொத்தை ஏங்க ரெண்டு சைட்லையும் ஏதோ வார் ஸ்டார்ட் பண்ணது மாதிரி பண்ணி விட்டீங்களே. ஊடகங்கள் இது பண்ணுறது நியாயமா? அனைவருக்கும் வணக்கம். நான் மனோஜ்குமார், திரைப்பட இயக்குனர் பேசுகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனது மாமாவும் எனது குருநாதரான பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு அரசு மரியாதை செலுத்தி அவருக்கு மிகப்பெரிய அவருடைய வாழ்நாளில் அவர் சாதித்த சாதனைகளுக்காக அங்கீகாரம் செலுத்திய தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வருக்கு பாதம் தொட்டு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் தேனி மாவட்ட ஆட்சியரும் தேனி மாவட்ட கண்காணிப்பாளரும் சிறப்பாக செயல்பட்டு அவருக்கான இறுதி மரியாதையை சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்லாக இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கலைத்துறை சார்பிலும் எங்களுடைய மண்ணை சார்ந்த மண்ணின் மக்கள் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு அவங்களுக்கு அத்தனை பேருடைய பாதம் தொட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஊடகங்களில் தயவுசெய்து நிறைய விஷயங்களை அவருக்கு உள்ள புகழுக்கு கொச்சப்படுத்தும் மாதிரி பேசுகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இஷ்டம் போல் இது பண்ணுறீங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இது பேசுகிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை. ஒரிஜினலாக நீங்கள் எந்த குடும்பத்தில் என்ன இருக்குது, அவங்களோட உறவுகளில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் ஒவ்வொருடைய கற்பனையும் போட்டு இது பண்ணி அவருடைய புகழுக்கு களங்கம் சேர்த்துறீங்க. புகழுக்கு களங்கம் உண்டாக்கிட்டீங்க. அதான் உண்மை. பாரதி ராஜான்ற ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய புகழுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய இலக்க அதாவது ஊடகங்களில் எல்லாரும் இஷ்டம் போல் பேசுகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும்தான் இப்போ நான் உங்களை இந்த இன்டர்வியூ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். ஒரிஜினலாக பாரதி ராஜா அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது தெரியுமா? அவர் தன் சொந்த படமான ஓம் படம் எடுக்கும்போது அது லண்டனில், கனடாவில் எல்லா ஊர்லேயும் போய் எடுத்ததுக்கு அதில் அந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்குள்ளே மிகப்பெரிய கடனாளி ஆனார். அதான் உண்மை. அதற்காக அந்த கடனை செலுத்துவதற்காக 2 பேங்கில் கடன் வாங்கியிருந்தார். அதை ஐடிபிஐ பேங்க் கோயம்பேடு பிரான்ச்லேயும் எல்ஐசியில் சைதாப்பேட்டை பிரான்ச்லேயும் கடன் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் வெளியிலையும் சில கடன்கள் வாங்கி அந்த படம் எடுத்தது உண்மை. அதில் ஏகப்பட்ட நஷ்டத்தை செஞ்சார். அந்த நஷ்டத்தை ஒரு பகுதியை ஈடுகட்டுறதுக்காக தேனியில் மதுராபுரி என்ற இடத்துல அவர் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக வைத்திருந்த மிகப்பெரிய இடத்தை டிஸ்போஸ் பண்ணி ஒரு சைடு கடன் அடைச்சார். அடுத்த கடனை பேலன்ஸ் கடனை அடைக்கிறதுக்காக நீலாங்கரைகள் அவருடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலி இடம் 9 கிரவுண்டு காலி இடம் வச்சுருந்தார். அந்த இடத்த வித்துட்டு பண்ணுறதுக்காக மனோஜ் 2 பேர் இருக்கும்போது ஒருத்தர் சார்ஜுங்கிறவருக்கு ஒப்பந்தம் செய்து அவர்கிட்ட 4 கோடி கடனை வாங்கி பணத்தை வாங்கி சில கடன்கள் அடைச்சாங்க. பேலன்ஸு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 6 கோடியை வாங்கி அவர் கடனாகப்பட்ட எல்ஐசி, அதாவது எல்ஐசியில் வாங்கின லோனும் ஐடிபிஐயில் வாங்கின லோனும் கட்டுறதுக்காக பேசிகிட்டு இருக்க தருவாயில் தான் மனோஜனுடைய இறப்பு விட்டது. சட்ட மனோஜ் இறந்து 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த சார்ஜ் அவர்களுக்கு 4.5 கோடி வாங்கிட்டு மீதி பணத்தை இன்னி அவர்கிட்டருந்து வாங்கி கடன் அடைக்கலை. அதுக்கான காரணம் என்னென்னா, மனோஜ் முதல் முறையாக டைரக்டர் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் 2023 அட்மிட் ஆகிருக்கும் போதே அவர் 1 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நலமாக வந்த பிறகு
அத்தனை இதையும் மனோஜ் டேக் ஓவர் பண்ணிட்டாப்புல, நான் நடத்திக்கிறேன்னு. அவரும் மகன் வந்தாச்சு, மகன்கிட்ட கொடுத்துலான்னு ஒவ்வொரு வரவு செலவு திட்டங்களையும் அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஸோ என்டையர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவர் கையில் இருந்தது, மனோஜ் கையில். மனோஜ் திடீர்னு இப்படி ஒரு இழப்பை சந்திப்பார்னு நினைக்கல. மனோஜுடைய இழப்பு மிகப்பெரிய பாதிப்பை திரு பாரதி ராஜா அவர்களுக்கு உண்டாச்சு. காரணம், அவருக்காக 4 படங்கள் எடுத்தார், தாஜ்மஹால் எடுத்தார், அல்லி அர்ஜுனா எடுத்தார், இது பண்ணார். எல்லா படங்கள்லேயும் தன் மகனை மற்றவங்க மாதிரி கொண்டு வர முடியலன்னு அவருக்கு ஒரு சின்ன ஃபீலிங் உள்ளேயே இருந்தது. அதில் சற்றக்குறைய ஒரு 15 கோடி ரூபாய் இழந்தார். அதான் உண்மை. அதுக்கப்புறமா இப்போ கடைசியாக நடிக்கத்தான் அவரில் டைரக்டராவது பண்ணுறேன்னு அவருக்கு பண்ணும்போது டைரக்டர் ஆக்கிக்கலான்ற எண்ணத்தில் தான் மார்கழி திங்கள் இந்த படத்தில் அவர் இயக்குவதற்காக திரு சுசீந்திரன் அவர்கள் அவரை அணுகிய போது திரு பாரதி ராஜா அவர்கள் தன் மகனுக்காக இன்வெஸ்டாகவும் பணத்தையும் கொடுத்து, சற்றக்குறைய 1 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்து அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணி, ஏன்னா தான் பையன் வந்து நடிப்பில் ஜெயிக்கலான்னு டைரக்ஷனில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணார். அந்த படம் தோல்வியின் காரணமாக தான் மன உளைச்சலில் இருந்த பாரதி ராஜா அவர்களும் திரு மனோஜுக்கு என்ன ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா, ஒரிஜினலாக வேலை அப்பா இவ்வளவு முயற்சி ஒன்று நம்ம நடிக்க நான் நினச்சாரு. சட்ட கூட 15 கோடிக்கு மேலே செலவு பண்ணார், நம்மளால் வர முடியலை. அடுத்து இயக்குனராக வரணும்னு சொல்லி அதுக்கும் உதவி பண்ணார். சுசீந்திரன் தயாரிப்பில் இவர் இன்வெஸ்டாகவும் வந்து 1 கோடிக்கு மேலே பணத்தை கொடுத்து பண்ணார். அதுலேயும் நம்ம ஜெயிக்க முடியலன்ற மன வருத்தம் உள்ளுக்குள்ளேயே இருந்தது தான். மன உளைச்சலின் காரணமாக தான் மனோஜ் பாதிக்கப்பட்டது உண்மை. அந்த படம் ஒருவேளை வெற்றி அடைஞ்சால் மனோஜ் நல்லா இருந்திருப்பார். மனோஜனுடைய இறப்புக்கு பின்னால் மிகப்பெரிய சோகத்தை செஞ்சார் டைரக்டர் பாரதி ராஜா. மிகப்பெரிய சோகம். ஏன்னா புத்திர சோகங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நேரங்களில் மனோஜ் வசம் இருந்த அத்தனை டாக்குமெண்ட் எல்லாமே அவர் மனைவி நந்தனாவுடைய பொறுப்பில் இருந்தது லாக்கரில். இதுதான் பொசிஷன். இப்போ ஜார்ஜ் அவர்கள்கிட்ட மனோஜும் டைரக்டர் பாரதிராஜ் அவர்களும் ஒப்பந்தம் செய்து அந்த இடத்த விற்கிறதுக்காகப்பட்ட ஒப்பந்தத்தில் 4.25 கோடி வாங்கிட்டு மீதி 6 கோடி அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இந்த 2 கடனை அடைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்குது. எல்ஐசியில் வாங்கின கடனும் ஐடிபிஐயில் வாங்கின கடனும் அடைக்கிறதுக்காக ரெடியாக இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டு நந்தனா மனைவி மனோஜுடைய மனைவி நந்தனா கையில் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தால் அதை இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 6 கோடியை வாங்கி இந்த கடன் அடைச்சிருக்கலாம். அதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நந்தனா கையிலிருந்து அந்த டாக்குமெண்ட்டு பெற முடியலை. இன்றைக்கி நந்தனா கையில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. இதில் மிகப்பெரிய கடனாளியாக இருக்கேன் என்று கடனாளி ஆகிட்டமேங்கிறது மிகப்பெரிய மன வருத்தம் திரு பாரதி ராஜா அவர்களுக்கு இருந்தது. இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் தான் அவர் சில விஷயங்கள் அவர்கள் நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக முயற்சி செய்யும்போது அத்தனை முயற்சிகளும் சரிபட எடுபடவில்லை. அதற்கு காரணம் சில நேரம் யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக வரல, நந்தனாவுக்கும் கூட அது இள வயதையே கணவனை இழந்த பொண்ணு. அதுக்கு சில விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நேரத்தை பயன்படுத்தி சில பேர் ஏதோ சொல்கிறது தவறாக சொல்லி விட்டுருக்காங்க. அந்த நந்தனாவை குறை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நந்தனா நினச்சிருந்தா இந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அந்த பேலன்ஸ் பணத்தை வாங்கி 2 கடன் அடைச்சிருக்கலாம். இந்த கடன் இப்போ எது மேலே இருக்குன்னா, விருகம்பாக்கத்தில் நாயுடுகால்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இவருக்கு சொந்தமானது. அந்த பில்டிங் பாரதிராஜா பேரில் இருக்குது. அது மேலே கடன் வாங்கியிருக்காரு. இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருந்தார் தேனாம்பேட்டையில் பிரிக்குன்னு, அது மேலே கடன் இருக்குது. இந்த 2 கடன் அடைச்சாதான் இந்த டாக்குமெண்ட் நமக்கு திரும்பி வரும். இந்த டாக்குமெண்ட் இப்போ நந்தனா கையில் இருக்குது. இது பேசி பார்த்து முடியாமல் தான் ஒரு காலகட்டத்தில் அவங்ககிட்ட பேசி ஒரு மன வருத்தத்தோடு இருந்தாங்க. இன்னும் கொடுக்கல, இதோட இருக்குது இந்த பொசிஷன். இதில் பாரதிராஜா மன வருத்தத்தோடு இருந்தார். அவர் 2 முறை முயற்சி பண்ணார். அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டா செட்டில் பண்ணலான்னு முயற்சி பண்ணார். அதுக்குள்ளே மீண்டும் உடல்நிலை இதாகிடுச்சு. வீட்டிலே நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்போ டக்காஸ்மி பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டில் வந்து அழகாக ரெஸ்ட் ஆகிட்டு நல்லபடியாக இருந்த நேரத்தில் முயற்சி பண்ணி முடியாமல் போச்சு. இதுவரையில் அந்த கடன் அடைக்க முடியாமல் போச்சு. ஸோ
பாரதி ராஜா இவ்வளோ பெரிய புகழுக்கு பேருக்கு சொந்தக்காரர் கடனாளியாக செத்தாருங்கிறது மிகப்பெரிய வருத்தம். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்களில் மனோஜ் இருக்கும்போதே அவருக்கு வேண்டிய செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டார். மனோஜுக்கு அவர் பேரில் மனோஜ் பேரில் டி நகரில் இருக்க ஒரு 40 கோடிக்கு பெருமான கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் இருக்க வீடு அவர் பேரில் எழுதி வச்சார். பிரிக்கில் இருக்க ஒரு ஃப்ளோர் குறைஞ்சது 20 கோடிக்கு போகும், அந்த வீடு அவர் எழுதி வச்சுருக்காரு. ஜெமினியில் பார்சன் பில்டிங்கில் அவர் முதல் முறையாக சென்னையில் வாங்கிய வீடு அதுவும் மனோஜ் பேரில் எழுதி வச்சுருக்காரு. இந்த 3 சொத்தும் மனோஜ் பேரில் இருக்குது. அதே மாதிரி ஜனனிக்கும் கரெக்டாக சொத்து கொடுத்துருக்காரு. நீலாங்கரையில் இருக்க வீடு, தேனியில் உள்ள வீடு, ஆரிங்டன் ரோடில் அப்பார்ட்மெண்ட் 1, இது 3மே ஜனனிக்கு எழுதி வச்சுருக்காரு. அவர் நல்லபடியாக இருக்கும்போதே இந்த சொத்துக்களை வாங்கும்போது அவங்கவுங்க பேரில் வாங்கி வச்சுருக்காரு. மனோஜுக்கு 3 சொத்து, ஜனனிக்கு 3 சொத்துன்னு. இனி பேலன்ஸ் இருக்க சொத்துக்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணும்போது படம் எடுத்து படத்தில் லாஸ் ஆகிட்டார். அந்த ஒரு வருத்தத்தோடு இருந்த காலகட்டங்களில் தான் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க. அது சரியாக வரும்போது மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருந்தார். அந்த நீலாங்கரை இடத்துல அட்வான்ஸ் வாங்கின இடத்த மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து மீதி 6 கோடியை வாங்கியிருந்தா இந்த கடன்லாம் அடைச்சி சாகும்போது கடன்காரனாக இறந்துருக்க மாட்டார். சாகும்போது கடன்காரனாக இருந்தார். உண்மை அதுதான். இது வெளி உலகுக்கு யாருக்கும் தெரியலை. சும்மா ஏதாவது பேசினா 1000 கோடி இருந்தது, 2000 கோடி இருந்தது, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தவறாக சொல்லாதீங்க. முறையாக மனோஜுக்கு 3 சொத்தும் ஜன்னிக்கு 3 சொத்தும் எழுதி கொடுத்துருக்காரு. அதில் மனோஜுடைய சொத்தில் டி நகர் வீட்டுக்குள்ள வாடகை 3,5 லட்ச ரூபா வருது. பிரிக்கில் 2,5 லட்ச ரூபா வருது. நடப்பு சங்கத்துக்காக ஜெமினி அப்பார்ட்மெண்ட் விட்டுருக்காங்க, அதில் 65,000 ரூபா வருது. சட்டேரக்கூடிய 6 லட்ச ரூபா ரெகுலர் இன்கம் வருது. அது அப்படியே நந்தனாவுக்கு போகுது. அதை வச்சு தான் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. அவன் ஒன்றும் கஷ்டத்தில் இல்லை. 3 இன்றைக்கும் நீங்கள் விரிவு பண்ணிக்கலாம். டி நகருடைய வீட்டினுடைய வாடகை 3,5 லட்சம், பிரிக்கினுடைய வாடகை 2,25 லட்சம், 70,000 ரூபா நம்ம நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஜெமினி பில்டிங்கில் இருக்கவங்க வாடகையாக கொடுத்துருக்காங்க. இந்த வாடகை முழுவதும் மனோஜுக்கு போகுது. இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா நீலாங்கரை வீட்டில் டைரக்டாக இருக்கனால அது வாடகைக்கு விடலை. தேனியில் இருக்க ஒரு வீடு 40,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போயிட்டுருக்கு. இப்போ பிரிக்கில் இன்னொரு பில்டிங் இருக்குது. அது ஜேஎஸ்கேன்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்குது. திரு ஜேஎஸ்கே அவர்கள் மாதம் 90 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. இந்த 1.30 தான் இப்போ திருமதி பாரதி ராஜாவுக்கு சந்திரலாவுக்கு கொடுக்கப்பட்டு அது அந்த அவரை செலவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. இது தெரியாமல் எதுக்காக மீடியாவில் இத்தனை கோடியா அத்தனை கோடியான்னு பேசுங்க. தயவுசெய்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா? மீதி இருக்க சொத்து இருக்கிறது. அந்த சொத்தை மீட்டு எடுக்கணும்னா இந்த கடனை அடைக்கணும். கடன் அடைக்கணும்னா அந்த டாக்குமெண்ட் வரணும். ஒரு முறை இந்த டாக்குமெண்ட்டுக்காக முறையிட்ட போது அவர் நண்பர்கள் வரும்போது சில காரணங்கள், அவங்களுடைய காரணம் நியாயமாக இருக்கலாம், இவங்களுடைய காரணம் நியாயமாக இருக்கலாம். அது பொதுவில் இருக்கவங்க பேசும்போது கூட அது சரிப்பட்டு வராமல் போயிடும்போது மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தார் பாரதி ராஜா. அவர் சாவுக்கும் இதுவும் ஒரு அழுத்தம் காரணம். ஏன்னா எவ்வளவு விஷயம் இருந்தாலும் தான் சாகும்போது இதை அடைக்க முடியலை, இது முடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவர் இதாக இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு மரியாதை எல்லாம் போச்சோன்னு அவர் உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டது உண்டு. உண்மை அதுதான். இன்றைக்கி விருகம்பாக்கத்தில் இருக்க நாடுகால் பில்டிங் அவர் பேரில் இருக்குது. அதுக்கு பின்னால் 9 கிரவுண்டு இடம் இருக்குது. தேனியில் ஒரு தோப்பு இருக்குது. இந்த இடங்கள்லாம் பாரதி ராஜா பேரில் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கும் அதெல்லாம் சரிப்படுத்தப்பட்டு இந்த கடன் அடைக்கப்பட்டு மீண்டும் பாரதி ராஜா பொறுத்தவரையில் அவருடைய பேத்திகள் மேலும் நந்தனா மேலும் ரொம்ப பிரியமாக இருந்தார். அந்தளவுக்கு தான் மகமேலையும் பிரியமாக இருந்தார். அவர் அத்தனை பேர் முன்னே அன்பு காட்டினார், பாசமாக இருந்தார். இன்றைக்கி அந்த இடத்தினுடைய பேலன்ஸ் இருக்க சொத்துக்களை அவங்களுக்கு சமப்படுத்தி கொடுக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மனோஜுக்கு பின்னால் அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டியதோ ஜனனிக்கு சேர வேண்டியதோ அது முறையாக செய்யப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை ஊடகங்கள் சம்மந்தம் இல்லாமல் எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு விட்டாங்களா, ஏதோ மனோஜுடைய ஒய்ஃபை வேட்டை பார்த்துறாங்களா? இல்லை. அங்கே நடந்து என்ன தெரியுங்களா? ஒரிஜினலாக ஜனனி
அந்த இடத்தில் சில விஷயங்கள் தகாத இடத்துல போயிட்டார். அது காரணம் என்னன்றது மட்டும் சொல்லிடுறேன். நந்தனா புருஷனை இழந்த பிள்ளை, பாவம் கொஞ்சம் விவரமும் தெரியாத பிள்ளை, ரொம்ப இல்லை, ஏன்னா ஒரு மனோஜனுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப செல்ல விதமாக வளர்ந்த பிள்ளை. அதுக்கு வெளி உலகம் அதிக தெரியவும் சான்ஸ் இல்லை. அதே நேரத்தில் மனோஜனை இறந்த பிறகு அவருடைய உடலை வந்து நீலாங்கரை வீட்டில் வைத்து தான் எல்லா இதுவும் பண்ணோம். அந்த உடல் அடக்கம் செய்த பிறகு நம்முடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் அந்த வீட்டில் தான் மனைவி பிள்ளைகள்லாம் தங்கணும். 7 நாள் அங்கேருந்து போகக்கூடாது. அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறோம். எம்மா இங்கே தங்கணும், நீங்கள் இங்கே தான் மறுநாள் விளக்கு போடணும், மறுநாள் பால் ஊற்றணும், தெளிக்கணும், இதெல்லாம் சொல்லும்போது இல்லை நான் ஆரிங்டன் ரோடு வீட்டுக்கு போயிடுறேன்னு போயிடுச்சு. ஏன்னா அதை தப்பாக சொல்ல, அதுக்கு தமிழ் கலாச்சாரம் தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பொண்ணு அது புருஷனை இருந்ததில் பக்குன்னு முழிக்குது. ஒரு தமிழ் கலாச்சாரம் தெரியல. எடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியாமல் அன்னைக்கே போயிடுச்சு. இதில் வந்து ஜன்னிக்கு வருத்தம். அண்ணன் இறந்த வீட்டில் 7 நாள் இருந்து அந்த துக்க காரியங்களை பண்ணும்போது அது இல்லாமல் போச்சுன்னு ஜனனிக்கும் திருமதி பாரதி ராஜா சந்திரலாவுக்கும் வருத்தம். இது சொல்லி எழுவேன் ரைட்டு. அதுக்கப்புறம் மனோஜனுடைய இறப்பு நடந்து 30வது நாள் நம்ம தமிழ் கலாச்சார பிரகாரம் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு தெய்வம் பார்ப்பாங்கள்ல, அன்னைக்கு வர சொல்லும்போதும் அந்த இதெல்லாம் முடிஞ்சு எல்லா ஊர்லேருந்து எல்லோரும் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக நந்தனா எப்போ ஒன்றுன்னு சாயந்தரம் 7 மணிக்கு தான் வந்தாங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். அது வருத்தன காரணம்னா எடுத்து சொல்லணும். இன்னொன்று ஜனனி என்னென்னா, இல்லை நீ இப்படி தான் இருக்கணும், நம்ம கலாச்சாரம் எப்படின்னு எடுத்து சொல்லணும். சில பேர் எடுத்து சொல்லியும் கூட அதுக்கு புரியலை. அதான் சின்ன பொண்ணு அதுக்கு புரியாமல் போச்சு. இப்போ என்ன நடந்ததுன்னா, பாரதிராஜா அவர்கள் இறந்துட்டாருன்னு தகவலை காலையில் 3:30 மணிக்கு அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு. ஆனால் வெளியே சொல்ல வேணான்றக்கா தகவல் சொல்லி என்ன போகணும். அன்றைய தினம் நான் தேனியிலேருந்து வந்துகிட்ருக்கேன். ஃபோன் பண்ணி குழந்தைகளை அடிச்சுட்டு வேகமாக போமான்னேன். எனக்கு ஒரு மணி நேரம் டைம் ஆகும். இல்லைம்மா கொஞ்சம் வேகமாக போய் அர்ஜென்ட் போய்டு அப்படின்னு சொல்லும் கூட. அதுக்கப்புறம் காலையில் 8:30-9 மணிக்கு தான் வருது. அது மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்ததுக்கப்புறம் இவர் எந்த செய்தி கேட்டு நான் ரெடியாகி வர்றதுக்கு ஆரிங்டன்லேருந்து இங்கே வர்றதுக்கு இவ்வளோ ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன்னு அந்த மன வருத்தம் எல்லாருக்கும் இருந்தது. அது மட்டும் இல்லை, அவருடைய பூத உடல் தன்னுடைய மண்ணில் தான் பதிக்கணும்னு ஆசைப்பட்டார். அது பிரகாரம் தேனிக்கு எடுத்து செல்வதற்காக சரியாக நைட்டு 9 மணிக்கு இங்கேருந்து மூவ் பண்ணினாங்க. அதுக்கு தமிழக அரசு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய என்ட்ரிலையும் எக்ஸிட்லேயும் காவல்துறைகள் வந்து எங்களுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாருமே அங்கங்கே பஸ்ஸை பிடிச்சி போயிட்டுருக்கோம். இந்த பொண்ணுக்கும் சொல்லியாச்சு, நந்தனாவுக்கும் வேகமாக வந்து சேர்ந்துருமா, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டோம். அத்தனை பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. போய் நந்தனா வந்தது 2:45 மணி. அங்கே என்ன பிரச்சனை இருந்தது தயவுசெய்து உங்கள் எல்லோரும் கிட்ட புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டில் ப்ரோட்டோக்கால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் கவர்மெண்ட்டை கலெக்டர்லேருந்து எல்லாரையும் டீல் பண்ணிட்டுருக்கேன். நான் மார்னிங்கே போய் நின்று அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கேட்டாங்க எத்தனை மணிக்கு மற்ற செரிமனி முடிச்சு எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஏன்னா அரசு மரியாதை பண்ணும்போதுக்கு கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் அவங்க என்னென்னா நான் சொன்னேன் இந்த மாதிரிங்க எங்கள் சீர் கொண்டு வர்றதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. அப்புறம் ஆம்பளைகள்லாம் வந்து நீர்மலை கொண்டு வருவாங்க. அப்புறம் பெண்கள் நீர்மலை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க குளிப்பாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு நியர்லி 1.5 hour ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே எஸ்பிக்கிட்டேன் கலெக்டர்கிட்ட சொன்னேன், சரி உங்கள் ஃபார்மாலிட்டிஸை கொஞ்சம் எளிதாக முடிச்சுடுங்க, பட் அட் எனி காஸ்ட்டு நீங்கள் 3 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்கள் இதை. அப்போ தான் நீங்கள் 1:30 மணிங்கிறது 2 மணி ஆனால் ஆக்கிக்கலாம். 5 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா தான். ஆஃப்டர் 6னா நாங்கள் அரசு மரியாதை பண்ண முடியாது. சன்செட் ஆகி 6க்கு மேலே புரோட்டோக்கால், அவங்களுடைய புரோட்டோக்கால் 6 மணிக்கு மேலே அரசு மரியாதை பண்ண முடியாது, அதுக்குள்ளே பண்ணணுன்றாங்க. அப்போ 3 மணிக்குள்ளே உங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை ஆரம்பிச்சிடுன்றாங்க. அப்போ நீர்மலை எடுப்பது, சீர் கொண்டு வருவது, ஆண்களுக்கு இது பண்ணுறது, எல்லா இதுவும் செய்கிறதுக்கு அது. அப்புறம் இன்னொன்று எங்கள் முறையாக டச்சல் வச்சு கொண்டது பாடை கட்டி பாடையிலேருந்து தூக்கிட்டு போகணும். இந்த விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணது 3 மணின்ற போது இப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி
நந்தனா எங்கே வந்துட்டுருக்கு, எங்கே வரணும், கேளுன்னு எல்லாரும் டென்ஷன். ஏன்னா நந்தனா வரலன்னு எல்லாரும் வெயிட்டிங், எல்லாரும் இருக்காங்க. நந்தனா காணும் போது 2:45 மணிக்கு தான் வருது. அப்போ உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல நாயெல்லாம் போயிட்டேன். இருந்தால் இந்த இது கூட வந்திருக்காது. வந்ததுமே ஜன்னி என்ன கேட்டிருக்கு, நான் சொன்னேன் புரோட்டோக்கால் பிரகாரம் 3 கிலோமீட்டர். நான் உடனே எஸ்பி கலெக்டர் பார்த்து, இல்லை சார் ஆரம்பிச்சிரு சார், இந்த பொண்ணு நந்தனா வந்துட்டு சார், வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது அவருடைய பூத உடல் பக்கத்தில் நிற்கும்போது ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லும்போது, வரதுக்கு என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தா லேட்டாக வரணும். இந்த வாக்கியங்கள் தான். புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. கவர்மெண்ட்டில் 3 மணிக்கு நம்ம சமுதாயத்தை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. 2:45 வர்ற இப்போ அந்த ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தைகளில் ரெண்டு பேரும் பேசி எதோ பண்ணிட்டாங்க. ஏதோ வார்த்தைகள், ஏன் இப்படி வந்தேன், ஏன் போனேன் அப்படி, அது ஒரு துணி பேசும்போது அது ஜன்னி மேலும் தவறு. ஏன்னா லேட்டாக வந்ததை ஏமா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டுக்கலாம். ஜன்னியும் பேசிடுச்சு, இவங்க 2 பேரும் பேசிட்டு அதுக்குள்ளே இருந்தாங்க. இதுதான் உண்மையில் நடந்த விஷயம். ஏன் லேட்டாக வந்தன்ற பிரச்சனையும் அது சொன்ன காரணம் இவருக்கு பிடிக்காது. இது மனசுக்குள்ளே ஏறின காரணம் என்னென்னா, ஜன்னியை பொறுத்தவரை அப்பா கடனாளியாக சாகிறாரு. அதுக்கான டாக்குமெண்ட்டை நந்தனா வச்சுட்டு தரல, இத்தனை பேர் பேசின்னு தரல. மனோஜ் இறந்ததுக்கப்புறம் அந்த 30ஆவது நாள் காரியத்துக்கும் வரல, கர்மாதிக்கும் வரல. இப்போ வந்தால் இவர் மாமான்ற முறையில் அவர் இறந்துட்டது அங்கே பார்த்தீங்க. இங்கே எல்லோரும் வந்தப்போங்க கவர்மெண்ட் புரோட்டோக்கால் 3 மணி இருக்கும்போது 2:45 தான் வரும். இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடம் அல்ல. தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கேன்னு எமோஷனில், ஏன்னா அப்பா இப்படி கிடக்கிறாரு, இது பண்ணுறதுல ஏதோ பேசியிருக்கு. 2 பேருக்கும் ஒரு சின்னது. அதை ஊடகங்கள் என்ன பண்ணீங்க, ஏதோ அங்கே சொத்து தகராறு மாதிரியும் 2 பேரும் தலைமாட்டில் வச்சுட்டு இந்த சொத்தை எனக்கு கொடு, இந்த சொத்தை ஏங்க. ஊடகவியல் நண்பர்கள் கொஞ்சம் உண்மையிலே நீங்கள் மாபெரும் கலைஞன் பாரதிராஜா அவர்களுக்கு நன்றி செலுத்துவேன்னா, அவரை போல கெடுக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களில் போடாதீங்க. அந்த குடும்பத்தினுடைய பேரை கெடுக்காதீங்க. நடந்தது இதுதான். இல்லைன்னா எங்களை கேட்டுக்கலாமே, என்ன நடந்துச்சா என்ன சார்ன்னு கேட்டால் இதுதான் உண்மை. கவர்மெண்ட் புரோட்டோக்கால் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் 4:30 மணிக்குள்ளே முடிங்கன்ற போது லேட்டாக வந்தது ஒரு விஷயம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு அவங்களுக்குள்ள அப்புறம் இன்னொன்று, எந்த வீட்டில் உறவுகளுக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, மாமியாருக்கோ இல்லை மருமக மாமியாருக்கோ இல்லை நாத்தனாருக்கோ, எந்த வீட்லையும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இது அவங்க குடும்ப பிரச்சனை, பேசி தீர்த்துக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கூட்டு இது பண்ணிக்க போகிறாங்க. இதை விட்டுட்டு அதை புதாகரமாக தூண்டி விட்டு இப்போ 2 சைட்லையும் ஏதோ வார் ஸ்டார்ட் பண்ணது மாதிரி பண்ணி விட்டீங்களே. ஊடகங்கள் இது பண்ணுறது நியாயமா? இதுதான் நீங்கள் பாரதிராஜா அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? அவர் புகழுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? ஒரு அரசு அவர் புகழை வாழ்த்துற வரையில் மரசுமனை ஏதாவது பண்ணுச்சு. இந்த இடங்களில் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. இன்னொரு விஷயம், திரு பாரதிராஜா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஎம்மில் 2023 அட்மிட் ஆகும்போது அதை ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பார்த்து எகைன் ரெக்கவர் பண்ணும்போது மனோஜ் கூடயே இருந்தார். மனோஜ் கண்காணிப்பில் பார்த்து நல்லபடியாக பண்ணி கொண்டு வந்தார். அப்போ அக்காவும் கூடயே இருந்தாங்க. யார்? சந்திரலீலாவும் கூட இருந்து 2 பேரும் தானே காப்பாற்றி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அப்போ கூட இருந்து கவனித்து அந்த பொண்டாட்டியை பற்றி யாரும் பேச மாட்டீங்க, அவங்க பற்றி தப்பாக பேசுனீங்களே. திரு பாரதிராஜா அவர்கள் இறந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்தை என்னான்னு சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் செட்டில் பண்ணுறதுக்கு வேண்டியே அவருள்ள பேருள்ள எந்த இடத்தையும் விற்க முடியாது, இன்னும் பிரச்சனையில் இருக்குது. அதனால் தன் பேரில் உள்ள இடத்த விற்கிறதுக்காக தேனி அழைச்சிட்டு போயிருந்தேன். நான் தான் கூட போயிருந்தேன். சார், ஆண்டிப்பட்டி தாண்டி இருக்கக்கூடிய வைகை ஆத்தங்கரை இடம், வயல்வெளி 65 சென்ட் இடத்த சர்வே நம்பர் போய் சொல்கிறேன் கேட்டுங்க. 252/17A இந்த சர்வே நம்பர் இடத்த விற்று தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும். இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் இனி செலவுக்கு பத்தாதுன்ற பொருளில் ஜன்னி எங்கே இருக்குது, நந்தானவர்கிட்ட கேட்க முடியல. நந்தானா ஒவ்வொரு மாதம் 6 லட்ச ரூபா வருமானம் வருது, அதுக்கு போயிடுது. அது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு வச்சிட்ருக்கு. இதை தொந்தரவுடானதை திருமதி பாரதிராஜா சந்திரலா அவர்கள் தன் அப்பா மூலமாக தும்மலப்பட்டியில் கிடச்ச இடத்த விற்கிறதுக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம்.
தும்மலப்பட்டி இடம் சர்வே நம்பர் 273 1A. கணவாய்ப்பேட்டை கிராமம் தும்மலப்பட்டி இடத்த விற்றுட்டு வந்திருக்குமா இல்லையான்னு பாருங்கள். அன்னைக்கு விற்க போகும்போது அங்கே உட்காந்துருந்தோம். இல்லை இதுக்கிடையில் என்னென்னா அவரை அனாதை விட்டு போட்டு போயிட்டாங்கன்னா இது வரைக்கும் அந்த அம்மா தானே உட்காந்து கூட பார்த்துச்சு. எல்லோரும் அந்த வீட்டில் பார்த்தேன் 2 நர்ஸ் போட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. உண்மையான நிலைமை பணம் கட்டுவதற்கு இது முடியாமல் தான் தன்னுடைய சொத்தை வயல்வெளியை வைத்து வீரபாண்டி வயல்காடு முல்லை பெரியார் வளையாறு சர்வே நம்பர் 252 17A என்னைக்கு விற்றுருக்குன்றது ரெக்கார்டு பிரகாரம் பார்த்துங்க. இதெல்லாம் தெரியாமல் ஊடகவியல் ஏன் பேசுகிறீங்க? தும்மலப்பட்டி இடம் 723 1A and 1B இப்போ விற்றுட்டு அதை தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வித்துக்கு கையெழுத்து போட அன்று தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கு உடனே என்ன சொல்லிட்டாங்க, எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? இடத்த விற்று பணம் கொண்டு வர்றதுக்காக போனாங்க. அன்னைக்கு நடந்த உடனே எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. எங்களுடைய துரதிருஷ்டம், எங்கள் அக்காவுடைய துரதிருஷ்டம், இத்தனை வருஷமாக கூடயே இருந்து பார்த்து எல்லாம் மட்டும் அன்றைய தினத்தில் அங்கே போனது தான் அன்னைக்கு செய்தி கேட்டு உடனே வந்துட்டுருக்கோம். உடனே இது என்ன பண்ணிட்டாங்க, இல்லை எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. அண்ணன் ரெக்கார்டு பிரகாரம் சொல்கிறேன், பழையபடிக்கும் தும்மலப்பட்டி இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை விற்று பணம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். இதுதான் உண்மை. இது தெரியாமல் வீட்டில் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. எமோஷனலில் இருக்காங்க. ஏதோ விட்டு போயிட்டீங்களேன்னாரு. உடனே எடுத்து சொன்னோம், பணம் கட்ட முடியல. 1 வாரத்துக்கு முன்னால் கங்கையம்மன் வந்தார். அவரோட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ எல்லோரும் தானே இருந்தாங்க. அப்போ ராதிகா மேடம் வந்தாங்க, என் படம் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. அவங்க கூட நல்லா பேசிகிட்டு இருந்தார்ல. அப்போ ராதிகா மேடத்தை வர வச்சு இந்த படம் பார்த்துட்டேன், உனக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணும்னு சொன்னார்ல. அவ்வளவு பண்ணவருக்கு என்னன்னா தன்னுடைய கடன்களை அடைப்பதற்கு தன்னை மீறி யாரும் ஒத்துழைக்கலையோன்ற ஒரு சின்ன ஃபீலிங், மன வருத்தம் இருந்தது. வெளியே சொல்லலை அவர். ஏன்னா ஒரு ராஜாவாக கிங்காக இருந்த ஒரு மனிதர் தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன வேலை. அது மட்டும் இல்லாமல் கடனை அடைக்க முடியாமல் இருக்கமேன்றது இதுதான் உண்மையான நிலைமை. அதை விட்டுட்டு இஷ்டம் போல் 1000 கோடி இருந்தது, அது 500 கோடி எடுத்துட்டாங்க. இல்லை மலேசியாவில் கொண்டு போய் எழுதி வாங்கிட்டாங்க. எப்படிங்க இது? மலேசியாவில் போய் உட்காந்து வச்சு எது வேணுமா? அவர் உடம்பு சரியில்லைனால அவர் மனசை தேற்றி, மனோஜ் இறந்ததுனால அவரை மனசை தேர்த்துக்க கொண்டு வந்தாங்க. ஒரு மகளாக இருந்தால் தான் கடமையை செஞ்சிச்சு. மகளாக இருந்தால் அவரை இவ்வளோ அப்செட் பண்ணிருக்காரு. அவரை கொண்டு போய் நல்லபடியாக வச்சோன்னா பாதுகாத்து கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக கொண்டு வந்துச்சு. இதுக்கு ஒன்றே மலேசியாவில் கொண்டு போயிட்டாங்க. இது என்ன? கொஞ்சம் ஊடகவியலாளர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அடுத்த குடும்ப விஷயங்களில் என்ன எனக்குன்னு கேட்டுச்சு போடுங்க. மிகப்பெரிய ஜாம்பவான் பாரதி ராஜாவுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க தயவுசெய்து. எந்த விஷயமா இருந்தாலும் என்னுடைய நேரடி பார்வையில் என்னுடைய நம்பருக்கு பேசுங்க, என்ன விளக்கம் வேணாலும் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு குடும்பத்தில் இப்படி ஒன்று. ஏன்னா நாளைக்கு நந்தனா பிள்ளைகளுக்கு ஜனனி தான் இருந்து எல்லா காரியமும் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் ஜனனி தான் பண்ணும். நாத்தனா அதுதான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஜன்னியோட பையங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணால் நந்தனா தான் போய் நிற்கணும். அவங்க 2 பேரும் நாத்தனார்மார் 2 பேரும் அவங்களுக்குள்ள இது ஏதோ சின்ன சின்ன புணக்கள் வந்ததை உன்னை தூக்கி அடிச்சிங்க. அன்னைக்கு நடந்த ஒரே விஷயம், கவர்மெண்ட் புரோட்டோக்கால் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் லேட்டாக வந்தது, தெரியாமல் பேசி இதாகிடுச்சு. இதான் நடந்தது. இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக ஊடகவியலாளர் மூலம் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். தயவுசெய்து ஊடகவியல் அத்தனை பேருக்கு கேட்டுக்கிறது, ஏதாவது இந்த குடும்பத்தில் இன்டீரியராக போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க. நந்தனா ஜனனி அந்த குடும்பம் நல்லபடியாக ஒற்றுமையாக இருந்து நல்லா வாழ்ந்தால் தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நந்தனா பிள்ளைக்கு ஜனனி கண்டிப்பாக தேவை, ஜனனியுடைய பிள்ளைக்கு நந்தனா அவங்க தேவை. இவங்க 2 பேருக்குமே திருமதி பாரதி ராஜா ரொம்ப முக்கியம். அவங்க இருந்தால் தலைமையேற்று நடக்கணும். அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கவங்க. ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள், அதெல்லாம் எல்லா குடும்பத்தில் வர பிரச்சனை. இதை வேறு மாதிரி பேசாதீங்க. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி.